ஃபைட்டர்ஸ் அகாடமி சார்பில் 7வது சர்வதேச அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் சென்னை ஃபியூச்சர் சாம்பியன் அகாடமியை சார்ந்த மாணவ மாணவிகள் பதக்கம் மற்றும் கோப்பையை வென்று சாதனை படைத்தனர். ஃபைட்டர்ஸ் அகாடமி சார்பில் 7வது சர்வதேச கராத்தே போட்டி கோயம்புத்தூரில் நடைபெற்றது. இதில் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து போட்டியாளர்கள் பங்கேற்றனர். இதில் சென்னை ஃபியூச்சர் சாம்பியன் அகாடமியை சார்ந்த 9 மாணவ மாணவிகள் ஃபியூச்சர் சாம்பியன்ஸ் கராத்தே அகாடமி மாஸ்டர் ரங்கராஜ் தலைமையில் பங்கேற்றனர். நடைபெற்ற போட்டிகளில் ஃபியூச்சர் சாம்பியன்ஸ் அகாடமியை சார்ந்த மாணவ மாணவிகள் கராத்தே போட்டியில் வென்று சாதனை படைத்தனர். போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஃபைட்டர்ஸ் அகாடமி சார்பில் கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கராத்தே மாஸ்டர் ரங்கராஜ் கூறுகையில், கோயம்புத்தூரில் நடைபெற்ற சர்வதேச போட்டியில் எங்களது மாணவர்கள் முதல் மற்றும் 2வது பரிசுகளை வென்று சாதனை படைத்தனர். தங்களது பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகளுக்கு செல்போன் பயன்படுத்த விடாமல் இதுபோன்று விளையாட்டுகளில் அதிகம் ஈடுபடுத்தினால் ஆரோக்கியத்துடனும் குழந்தைகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய மாணவ மாணவிகள் கூறும்போது, அதிக நாடுகளில் இருந்து போட்டியாளர்கள் பங்கேற்றனர். மலேசியா போன்ற நாடுகளுடன் விளையாடும் பொழுது மிகவும் கடினமாக இருந்த போதிலும் ரங்கராஜ் மாஸ்டர் அளித்த பயிற்சியினால் நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம் எனவும், மேலும் விளையாட்டுத் துறையில் அரசு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். இங்கே பாரு பாப்பா, இங்கே பாருமா. வணக்கம், என்னோட பேர் ரங்கராஜ். நான் கராத்தே சிலம்பம் மாஸ்டராக இருக்கேன். அம்பத்தூர்லேயும் வேளச்சேரிலையும் என்னோட கிளாஸ் இருக்குது. கடந்த 10 வருஷமாக நான் கராத்தே ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் 10 பேர் கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டில் போய் எல்லாருமே வின் பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. நீங்களும் உங்களோட குழந்தைங்கள ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் விடுங்க. ஹைஃபையான ஸ்போர்ட்ஸ் வீட்லேயே உட்காந்து பப்ஜி விளையாடுறது இதெல்லாம் வேண்டாம். அவங்களுக்கு நல்லா வேர்த்து ஊற்றுற மாதிரி நல்லா ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் விட்டிங்கன்னா அவங்களுக்கு உடம்புல எந்த வியாதியும் இருக்காது. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களை எல்லாருமே ஏதாவது ஒரு தற்காப்பு கலையில் முக்கியமாக கற்றுக்க வைங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இது பெண் குழந்தைங்களுக்கும் சரி, ஆண் குழந்தைங்களுக்கும் சரி, கண்டிப்பாக அவங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். அவங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்போது அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்போர்ட்ஸ் அவங்களுக்கு கை கொடுக்கும். நன்றி. என் பேர் பிரதீக்ஷா. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். குட்ஷப்பை மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் ஃபியூச்சர் சாம்பியன் கராத்தே அகாடமியிலேருந்து கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சுக்கு போனேன். அங்கே நிறையா கண்ட்ரீஸ்லேருந்து ஆள் வந்திருந்தாங்க. ரொம்ப டஃப்பாக போச்சு. மாஸ்டர் கொடுத்த ட்ரைனிங்கால் கராத்தேலையும் இல்லை கட்டாலையும் ஃபைட்லேயும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடித்தேன். இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மலேசியா நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருந்தாங்க. மலேசியா அடுத்து ஒலிம்பிக் மெடல் அடிக்கிறது என் கோல். மாணவர்கள் நிறைய ஸ்போர்ட்ஸுக்கு சேர. என் பேர் நைனிகா. நான் கோயம்புத்தூர் டோர்னமெண்ட்டுக்கு வந்திருந்தேன். நிறைய கண்ட்ரிலாம் வந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கட்டால அடித்தேன். எங்கள் மாஸ்டர் ட்ரைனிங் கொடுத்ததுனால தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடித்தேன். நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மலேசியா, சிங்கப்பூர்.
என் பேர் கமலேஷ். நான் ஜோஸ்வா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஃபியூச்சர் சாம்பியன் கராத்தே அகாடமியில் மூலமாக கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் என்னால் போக முடிஞ்சிச்சு. போயிருந்தேன் கட்டால 3rd ப்ரைஸும் குமத்தையில் 2nd ப்ரைஸும் எடுத்திருந்தேன். டோர்னமெண்ட் ரொம்ப டஃப்பாக இருந்தது. வேறு கண்ட்ரிலேருந்து வந்திருந்தாங்க. எனக்கு 2nd ப்ரைஸ் எடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மலேசியா. நான் வந்து போர்ஷிகா. நான் பிஎன்டி ஆதர்ஷ் வித்யாலயா ஸ்கூலில் 6th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் படிக்கிறேன். ஃபியூச்சர் சாம்பியன்ஸ் கராத்தே அகாடமி மூலமாக இங்கே நடந்த கோயம்புத்தூர் டோர்னமெண்ட்டுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அண்ட் 2nd ப்ரைஸ் வந்து எங்களோட ஹார்ட் ஒர்க்குனால கிடச்சிது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் கராத்தே கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. மாணவர்களுக்கு என்ன சொல்றீங்க? உங்க வயசுல இருக்க பசங்க எல்லாருமே போன் யூஸ் பண்ணி அதிகமா வீட்லயே விளையாடுவாங்க. இப்போ இந்த இதுல விளையாடுறது உங்களுக்கு எப்படி இருக்கு? எல்லாரும் அவுட்டோரில் விளாட்னா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். இந்த விளையாட நேரத்தில் யார் ரொம்ப டஃப் இருக்காங்க? மலேசியாவில்